இந்த வீடியோவுக்கு உங்களை வரவேற்கிறேன். ஏதோ ஒன்றை எதிர்பார்த்து இந்த வீடியோவை கிளிக் செய்திருப்பீர்கள். நீங்கள் எதிர்பார்த்தது கிடையாது என்பதை வீடியோ முழுவதுமாக பார்த்துவிட்டு முடிவு செய்யுங்கள். பாதியில் சென்றுவிட வேண்டாம். காலி பெருங்காய டப்பா என்ன தோற்றுப் போனவர்களை சமூகம் ஏளனப்படுத்தும் சொல் நமக்கு நினைவிருக்கும். பெருங்காயம் அப்படியான சமாச்சாரம் அல்ல. அதன் மணத்தைக் கண்டு முகம் சுளித்த அமெரிக்கர் ஒரு காலத்தில் அதை பிசாசு மலம் என ஏளனப்படுத்திய வரலாறும் உண்டு. இப்போது நம்மை பயமுறுத்தி வரும் பன்றிக் காய்ச்சலைப் போல ஸ்பானிஷ் ஃப்ளூ பல்லாயிரம் பேரை 1910களில் கொன்று குவித்தது. பெருங்காயம் அந்த வைரசுக்கு எதிராக செயல் உற்றதைக் கண்டறிந்து பெருங்காயத்தை கழுத்தில் தாயத்து மாதிரி அவர்கள் கட்டித் திரிந்ததும் அதன்பின் அதற்கு கடவுளின் அமிர்தம் என பெயரிட்டதும் வரலாறு சொல்லும் செய்திகள். பன்றிக் காய்ச்சல் தடுக்கும் பெருங்காயம். பன்றிக் காய்ச்சலுக்கு பயனாகும் அமாட்டடின் அல்லது சைமடின். தாய்வானில் உள்ள ஆய்வாளர்கள் இந்த பெருங்காயம் வைரஸ் மருந்துகளைப் போலவே வைரஸ் எதிர்ப்பு தன்மையை கொண்டது என கண்டறிந்தனர். அதன்பின் ஏன் இந்த பெருங்காயம் நல்ல மாத்திரைகளாக வரவில்லை என்ற செய்தி தெரியவில்லை. மருந்து அரசியல், காப்புரிமை, மருத்துவ வணிகத்தில் சிக்கி ஒதுக்கி வைக்கப்பட்டிருக்கலாம். நாம் இப்போது கொளுத்தும் வெயிலில் தினம் ஒரு கிளாஸ் மோரில் துளி பெருங்காயம் போட்டு பருகினால் உடலும் குளிரும், கால்சியமும் பெருகும். லாக்டோபாசில்லஸ் என்னும் நலம் பயக்கும் நுண்ணுயிரியும் கிடைக்கும். கூடவே பன்றிக்காய்ச்சல் தரும் நுண்ணுயிரியும் வாலை சுருட்டக்கூடும். கலப்பட பெருங்காயம். நல்ல தரமான பெருங்காயம் வெளிரிய மஞ்சள் பழுப்பு நிறத்தில் இருக்க வேண்டும். அதுவே கருத்திருந்தால் வாங்க வேண்டாம். பெருங்காயத்தில் நடக்கும் கலப்படங்கள் ஏராளம். கலப்படம் இல்லாத பெருங்காயம் கற்பூரம் மாதிரி எரிய வேண்டும். சில தாவர ரெசின்கள், ஸ்டார்ச் பொருள், சோப்பு கட்டி போன்றவை சேர்த்து பெருங்காயம் சந்தையில் உலாவுவதால் மூக்கை துளைக்கும் வாசம் தந்தாலும் கண்ணை விரித்து பார்த்துதான் காயம் வாங்க வேண்டும். அதேபோல் அதன் மனம் எளிதில் போய்விடுமாதலால் நல்ல காற்று புகாத கண்ணாடி குவளையில் போட்டு வைத்திருப்பது அதன் மணத்தையும் மருத்துவ குணத்தையும் பாதுகாக்கும். பெண்களை காக்கும் பெருங்காயம். பெண்களுக்கு பெருங்காயம் ஒரு சிறந்த மருந்து. ஆனால் கர்ப்பிணிகள் அதிகம் சேர்க்கக்கூடாது. மாதவிடாய் சரியாக வராதவர்கள், அதிக இரத்தப்போக்கு இல்லாமல் லேசாக வந்து செல்லும் பெண்களுக்கு காயம் அதனை சீர்படுத்தும். மாதவிடாய் தள்ளி தள்ளி வரும் சினிப்பைய நீர்க்கட்டி, பாலிசிஸ்டிக் ஓவரி உள்ள பெண்களும் பெருங்காயத்தை உணவில் அவ்வப்போது சேர்த்து கொண்டே வருவது நல்லது. கருத்தரிக்காமல் குறித்த நாளில் மாதவிடாய் வராமல் வருந்தும் பெண்களுக்கு வாளேந்திர போலம் பெருங்காயம், மிளகு சேர்த்து அரைத்து 2 மிளகு அளவு உருட்டி கொடுக்க மாதவிடாய் வந்து சூதக கட்டு அகலும். குழந்தை பிறந்த பின் கர்ப்பப்பையில் இருந்து வெளிப்படும் ஒரு வகையான திரவம் லோசியா முழுமையாய் வெளியேற காயத்தை பொரித்து வெள்ளிப்பூண்டு, பனை வெல்லம் சேர்த்து பிரசவித்த முதல் 5 நாட்கள் காலையில் கொடுப்பது நல்லது. இந்த மூலிகை ஆண்களின் காம இச்சையையும் அதிகரிக்கக்கூடியது என்கிறது சித்த மருத்துவம். அஜீரணம் போக்கும் அஜீரணத்துக்கு பெருங்காயம் மிக முக்கியமான மருந்து. புலால் சமைத்தானும் சரி, வாயு தரக்கூடிய வாழை, கொண்டைக்கடலை, பட்டாணி, முட்டைக்கோஸ் போன்ற காய்கறிகளை சமைக்கும்போது துளி பெருங்காயம் அந்த உணவில் போட மறக்கக்கூடாது. சுக்கு, மிளகு, திப்பிலி, ஓமம், ஜீரகம், கறிவேப்பிலை, இந்துப்பு ஆகியவற்றை தலா 10 கிராம் எடுத்து பெருங்காயம் 2.5 கிராம் பிற பொருள் அளவின் 1/4 பங்கு மட்டும் எடுத்து பொடித்து வைத்து சோற்றில் போட்டு பிசைந்து முதல் உருண்டையை சாப்பிட்டு பின் சாப்பாடு சாப்பிட்டால் அஜீரணம், குடல் புண், கேஸ்ட்ரிக் ஓசோஃபேகல் ரிஃப்ளெக்ஸ், GERD முதலான வாயு நோய்களுக்கு மிகச் சிறந்த மருந்தாகும். நெஞ்சு எலும்பின் மையப்பகுதியிலும் அதற்கு நேர் பின்பகுதியிலும் வாயு வலி வந்து சில நேரங்களில் இதய வலியோ என பயமுறுத்தும். அதற்கு பெருங்காயம் 1 பங்கு, உப்பு 2 பங்கு, திப்பிலி 4 பங்கு எடுத்து செம்முள்ளிக்கீரையின் சாற்றில் அரைத்து மாத்திரையாக உருட்டி கொண்டு காலையும் மாலையும் 1-2 மாத்திரையாக 7 நாட்கள் சாப்பிட வாயு குத்து முழுமையாய் நீங்கும். அதற்கு முன்னர் வந்திருப்பது ஜீரணம் தொடர்பான வலியா அல்லது ஒரு வகையான நெஞ்சு வலியா என உறுதிப்படுத்துவது மிக அவசியம். இரிட்டபிள் பவுல் சிண்ட்ரோம் எனும் சாப்பிட்டவுடன் வரும் கழிச்சல், அடிக்கடி நீர்மலமாய் போகும் குடலழற்சி நோய்களிலும் பயனளிக்கக்கூடியது. குழந்தைகளுக்கு கொஞ்சம் ஓம நீரில் துளி காயப்பொடி கலந்து கொடுக்க மாந்த கழிச்சலை நீக்கி சரியான பசியை கொடுக்கும். ஜீரணம் மட்டும். புற்றுநோயிலும் கூட இந்த தாவர ரெசின் பயனளிப்பது சமீபத்தில் கண்டறியப்பட்டுள்ளது. நுரையீரல், மார்பகம், குடல் புற்றுநோய் செல் வளர்ச்சியை 50% மேலாக கட்டுப்படுத்துவதை ஆரம்பகட்ட ஆய்வுகள் உறுதிப்படுத்தியுள்ளன.
உங்க நேரத்தை எங்களோட ஷேர் பண்ணினதுக்கு மிக்க நன்றி. இப்போ நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான கேள்வி கேட்கணும். யூனிக் சொல்யூஷன் சேனல்ல நீங்க என்ன மாதிரியான வீடியோக்கள் பார்க்க விரும்புறீங்க? உங்களுக்கு எந்த டாபிக்ஸ்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கு? டெக்னாலஜி பத்தியா, பிசினஸ் ஐடியாஸ் பத்தியா, அல்லது லைஃப் ஸ்டைல் டிப்ஸ் பத்தியா? நீங்க என்ன சொல்றீங்க? கமெண்ட் செக்ஷன்ல உங்க ஒபினியன்ஸை ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு என்ன மாதிரியான கான்டென்ட் வேணும்னு சொல்லுங்க. நான் உங்க ஒவ்வொரு கமெண்ட்டையும் படிப்பேன். உங்க ஃபீட்பேக் தான் எங்களுக்கு டைரக்ஷன் கொடுக்கும். நீங்க சொல்ற டாபிக்ஸ்ல நாங்க வீடியோ செய்வோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பட்டனை அழுத்துங்க. அது எங்களுக்கு ரொம்ப மோட்டிவேஷன் கொடுக்கும். ஒரு சிம்பிள் கிளிக் தான், ஆனா அது எங்களுக்கு ஹியூஜ் என்கரேஜ்மெண்ட். இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைனா சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி பெல் ஐகானையும் ஆன் பண்ணுங்க. அப்போதான் நாங்க அப்லோட் பண்ணும் எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்க எந்த வீடியோவையும் மிஸ் பண்ண மாட்டீங்க. கடைசியா ஒரு ரிக்வெஸ்ட், இந்த இன்ஃபர்மேஷன் உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுங்க. நாலேஜ் ஷேர் பண்ணும்போது தான் அது மல்டிப்ளை ஆகும். உங்க சர்க்கிள்ல இருக்கிற எல்லாருக்கும் இந்த கான்டென்ட் யூஸ்ஃபுல்லா இருக்கும். நாங்க இன்னும் நிறைய எக்ஸைட்டிங் கண்டென்ட்டோட வர போறோம். உங்க சப்போர்ட் இருந்தா நாங்க இன்னும் பெட்டர் வீடியோஸ் கொண்டு வர முடியும். டுகெதரா நாம ஒரு அமேசிங் கம்யூனிட்டி பில்ட் பண்ணலாம். அடுத்த வீடியோவில் மீண்டும் சந்திக்கலாம். அது வரைக்கும் சேஃபா இருங்க, ஹாப்பியா இருங்க. யூனிக் சொல்யூஷன் ஃபேமிலியிலே நீங்களும் ஒரு பார்ட். நன்றி நண்பர்களே.